மாப்பிள்ள திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? அதான் ஒரு நாளைக்கு 100 தடவை போன்ல பேசுறீங்கல்ல, அவர் சொல்லலையா? இல்லம்மா, எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா, நாங்க போன்ல பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசினா இன்னும் யார் கேட்க போறாங்க? அது வரைக்கும் லிமிட்டா இருக்கிறது தான் நல்லது. லிமிட்டா தாமா இருக்கும். உன் காலத்துல செல்போன் இல்ல, இருந்தா நீயும் பேசிருப்ப. நீயும் அப்பாவும் மேரேஜ்க்கு முன்னாடி லெட்டர்ஸ் போட்டுக்கிட்டது இல்லையா? இல்லன்னு டூப் விடாதமா, அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. 4 லெட்டர், அதுவும் 4 வரி இல்ல 8 வரி. உன்னை பக்கம் பக்கமா எழுத வேண்டான்னு யார் சொன்னா? ஆமா, மாப்பிள்ள வந்திருக்காரு, வெறும் காஃபி மட்டும் தானா? அட, அதுக்குள்ள உரிமை கொண்டாடுறியா? ஸ்வீட்லாம் வீட்ல இல்லடி, இப்படி திடீர்னு வந்தா நான் என்ன பண்றது? பிஸ்கெட் தான் இருக்கு, அதை வேணா எடுத்துட்டு போ. இந்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? Thank you. ஊருக்கு பேசிட்டீங்களா? அம்மா அண்ணாலாம் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்குங்க அத்தை. மதுவோட அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வர சொல்லட்டுமா? சொன்னா 1/2 hourல வந்துருவாரு. 2 வீலர்ல தான் போயிருக்காரு. ஓ சரி. அப்புறம் கல்யாணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே நல்லபடியாவே போயிட்டு இருக்கு. கல்யாண மண்டபத்தை புக் பண்ணியாச்சு, ஐயரை புக் பண்ணியாச்சு. மெனு மட்டும் தான் இன்னும் ஃபைனல் பண்ணல. பர்ச்சேஸ்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நாளைக்கு பத்திரிக்கையோட ப்ரூஃப்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பழைய நகையெல்லாம் பாலிஷ் போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் புது நகை வாங்க வேண்டியிருக்கு. எல்லாமே நினைச்சா மலப்பா இருக்கு. ஒரு நகை விஷயமா தான் நானும் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, அம்மா மதுவுக்கு ஒரு ரிங்கு ப்ரெசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அளவு எடுக்கணும், அதான். மது, உங்ககிட்ட இருக்கிற மோதிரத்தை அளவுக்கு கொடு போ. மது ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள்ள? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்னது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த மோதிரத்தை நான் திருச்சிக்கு அம்மாவுக்கு அனுப்பணும். கொரியரில் அது அவ்வளோவா சேஃபாக போகணும்னு சொல்ல முடியாது. என்கிட்ட வேற ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன? ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற நகை கடைக்கு மது நான் கூப்பிட்டு போனால் அங்கே மோதிரத்துக்கெல்லாம் அளவெடுக்கிற பிளாஸ்டிக் ரிங் வச்சுருப்பாங்க. அந்த அளவு என்ன தெரிஞ்சுக்கிட்டா நான் ஃபோன்லேயே அம்மா கிட்ட சொல்லிடுவேன் இல்லைங்களா? அது ஈஸியாக முடிஞ்சிடும், அதான். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நகை கடை இருக்கா? இங்க பக்கத்துல நல்லா தெரிஞ்ச நகை கடை இருக்கத்த. இல்ல, அந்த வளையத்தை கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்லயே போட்டு பாத்துடலாம்ல. நீங்க சொல்றதும் கரெக்டா தான். ஆனா வெறும் மோதிரம்னா நம்ம அதை பண்ணிடலாம். நான் மதுவை கூட்டு போயிட்டு பர்சனலா ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் சொல்றேன். அவளுக்கு எதுவும் தெரியாதுங்க. அவளுக்கு எப்பவுமே நகைங்க நாங்க பார்த்து தான் செலக்ட் பண்ணுவோம். ஓ, ரொம்ப சந்தோஷம். அப்போ கடைக்கு நீங்க என் கூட வரேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவ போட்டுக்க போறா. பார்க்க போறது நீங்க தானே. என்னங்க அத்தை, அதான் எனக்கும் மதுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்லைங்களா? 1 hour தானே. 1 hour கூட மது என்ன நம்பி அனுப்ப மாட்டீங்களா என்ன? நீங்க ஒன்று பண்ணுங்க, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. அவர் கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவார். நான் ஏன் சொல்கிறேன்னா, நெக்லஸோடு சேர்த்து ரிசப்ஷனுக்கு நான் போட போகிற ட்ரெஸ்ஸும் மது செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன், அதான். சரிங்க மாப்பிள்ள, அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி. ஒண்ணே ஒன்று நான் கொடுக்கட்டா? மது, உங்க அப்பாவோட நம்பர் எடுத்து கொடு. சொல்லு துர்கா. மாப்பிள்ள திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. மாப்பிள்ள வந்திருக்காரா? என்னவா? மதுவை வெளியில கூட்டிட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல கொண்டு வந்து விடுறேன்னு சொல்றாருங்க. மோதிரத்துக்கு அளவு எடுக்கணுமா, கோட்லாம் வேற செலக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அவ்வளவுதானே, போயிட்டு வர சொல்லுமா. என்னங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க? போயிட்டு வர சொல்லட்டுமா? இதெல்லாம் வெறும் சாக்குங்க. அவருக்கு இவளோட வெளியில சுத்தணும். இத பார் துர்கா, நமக்கு தெரியாம அவங்க திருட்டுத்தனமா மீட் பண்றதுக்கு பிளான் செய்யலாம்ல. அது முடியாதா என்ன? நேர்மையா நேர்ல வந்து கேக்குறாருல, அதுவே பெருசு. சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி வைமா, அது போதும். சரிங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன். என் செல்லம்மா.
என்ன சாப்பிட்ற மது? உங்க இஷ்டம். ஏன் உனக்கு தனியாக இஷ்டம் இல்லையா என்ன? மெனுவை பற்றி நீயே செலக்ட் பண்ண. ம்ஹும். இனிமே உங்க இஷ்டம் தான் ஏன் இஷ்டமோ. நீங்க எதை ஆர்டர் செஞ்சாலும் எனக்கு ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, அப்போ எது சொன்னாலும் என் இஷ்டம் பேச்சு மாற மாட்டியே? சரி பார்க்கலாம். சொல்லுங்க சார். இட்டாலியன் டிலைட், அமெரிக்கன் ஸ்வீட் எது இருக்கு? ரெண்டுமே இருக்கு. ஓகே, 2 இட்டாலியன் டிலைட். சரிங்க சார். ஆமாம், உனக்கு எதுவுமே செலக்ட் பண்ண தெரியாதுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. ஷாப்பிங் ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும் எல்லாமே நீ தானே செலக்ட் பண்ண. நல்லா தானே செலக்ட் பண்ணுற. அப்புறம் என் அம்மா அப்படி சொன்னாங்க. என்ன கேட்டதானே ஒப்பீனியன் சொல்ல முடியும். அவங்களே முடிவு பண்ணுவாங்க. சரி, அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டான்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிடுவேன். பாசத்தோடு செய்யற எதுலயும் செலக்ஷன் பார்க்க வேண்டியதில்ல. நல்லா பேச கற்றுக்கிட்டல. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வேற எங்கே போகலாம்? என்ன விளையாடுறீங்களா? இப்பவே 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆச்சுங்க. ஏண்டி வெயிட்டிங்கில் இருக்க ஆட்டோக்கார மாதிரி சிறுசிறுன்னு பேசுகிற? ஒரு பேச்சுக்கு தான் உங்கள் அம்மா கிட்ட 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன். அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் லேட்டு தான் ஆகணும். சரியா? 3 தடவை மெசேஜ் அனுப்பிட்டாங்க. என்ன நினச்சாங்க? எப்போ வருவேன்னு. நீ என்ன ரிப்ளை பண்ண? இன்னும் 1/2 hour ஆகும்னு அனுப்புனேன். அப்படின்னு 2 தடவை அனுப்புனேன். ஓ, டூ ஒன் திங். அடுத்த தடவை அம்மா கேட்டாங்கன்னா நாங்கள் வரத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் லேட் ஆகும், ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடு. சரியா? இப்போ ஓகேவா? பார்த்தது பேசினதெல்லாம் போதாதா? போதாது. இப்படியும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். விடுங்க. ஏன் நான் கைப்பிடிச்சு பேச யாரை பார்த்துருவோம் பயப்படுறியா? இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. சரியா? விடுங்க. என்ன ஐயாவுக்கு முன் அனுபவமோ? ஏய், இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. சார் வேற எதுவும் வேணுமா? இப்போ ஐஸ்கிரீம் போதும். வேற என்ன வேணும்? ஓகே சார். ஆமா, என்ன சொன்ன? முன் அனுபவமா? அடி பாவி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னோமா? சரியா? நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 1 வீக் இருக்கு. நினைச்சாலே ரொம்ப எரிச்சலா இருக்கு மது. எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா இது வேற கஷ்டம். என்ன கஷ்டம்? என் அம்மா, அப்பா, தம்பி இவங்க 3 பேரையும் பிரிஞ்சு 4 நாள் கூட நான் தனியா இருந்ததில்ல தெரியுமா? அடி லூசு, அங்கங்க பொண்ணுங்க கல்யாணம் ஆகி US, லண்டன் பறந்துட்டு இருக்காங்க. நீ என்னடா இங்க இருக்க பழனிக்கு யோசிக்கிற? இந்த பார், நம்ம வீட்டுல இருந்து கிளம்புனா 2 மணி நேரம் உங்க வீடு. இல்லைன்னா உங்க அப்பா அம்மா வர சொல்லு, அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் கஷ்டப்படுற? அது ஒண்ணுதான் ஆறுதலா இருக்கு. உங்களை திடுதிப்புன்னு கொடைக்கானல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட மாட்டாங்களா? நான் இப்பதானே ஜாயின் பண்ணேன். எப்படி பார்த்தாலும் இன்னும் 2-3 வருஷம் அங்கதான் இருப்பேன். ஏன் ஒருவேளை வேற ஏதாவது ஊருக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க மாட்டியா என்ன? கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். உங்களை நான் ஓகே சொன்னதுக்கு 2 முக்கியமான ரீசன்ஸ். என்ன? ஒன்னு, நீங்க நான் விரும்புற மாதிரி போலீஸ் ஜாப்ல இருக்கீங்க. 2வது கொடைக்கானல். அப்போ நான் வாழ்ற லொகேஷனுக்காகவும் நான் செய்யற ப்ரொஃபஷனலுக்காகவும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன். என்ன பர்சனலா உனக்கு பிடிக்கல இல்லையா? இப்போ நீங்க தான் முக்கியம். ஓ, சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன். உனக்கு பிடிச்ச இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச இந்த கொடைக்கானலே விட்டு வேற ஊர்ல போய் நான் செட்டில் ஆயிட்டா அப்பவும் உனக்கு என்ன பிடிக்குமா? நீங்க எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். போதுமா? போதாது. நம்ம சேலஞ்ச் என்னாச்சு? என்ன சேலஞ்ச்? என்ன சேலஞ்சா? ஓய், உங்க குத்தனன்னு வச்சுக்கேன். மது, நேற்று என்ன சொன்ன ஃபோனில்? என் வீட்டுக்கு வந்து என் அம்மா சம்மதத்தோட டேட்டிங் கூட்டு போனா கண்டிப்பாக கிஸ் கொடுக்குறேன்னு சொன்னியா இல்லையா? நீங்க பெரிய ஆள் தான், சாதிச்சிட்டீங்க, ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டதெல்லாம் சந்தோஷம். கிஸ் ப்ளீஸ் இங்க வேண்டாம். ஏன் ஃபோனில் சொன்னியா இல்லையா? பேச்சு மாறாத மது, நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். என்ன? எங்க பப்ளிக் பிளேஸ்ங்க, அது எப்படி? இங்கெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். ஏய், இங்க காலியா தானே இருக்கு, இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. இதை விட்ட சான்ஸ் கிடைக்காதுடி, ப்ளீஸ். கண்ணத்துல மட்டும்தான், ஓகேவா? ப்ராமிஸ் ப்ராமிஸ், பேச்சு மாற மாட்டேன். சரியா? ஆக்சுவலா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் டீ கடை இருக்கு, விசாரிக்கிற மாதிரி டீ சாப்பிட்டுட்டு விசாரிப்போம். சரிங்க சார். அண்ணே, என்னப்பா? ஒரு டீ ஒன்று போடுங்கண்ணே, மசால் டீ, நல்லா ஏலக்காய் தட்டி போடுங்கண்ணே. சூப்பரா போட்டு கொடுத்துருவோம். சரிங்கண்ணே.
அண்ணே ஒரு நிமிஷம் ஆ, சொல்லுப்பா. அண்ணே இங்க சந்திரா பவன் ஒரு பங்களா இருக்குல்லண்ணே, அது யாரோடதுண்ணே? ஓனர் யாருண்ணே? சந்திரபவன் பங்களாங்களா? அந்த ஓனர் மும்பையில் இருக்கிற ஒரு சேட்டு. ஆனா அதை மெயின்டெனன்ஸ் பாக்குறதெல்லாம் அவர் சொந்தக்காரர் ராம்லால்னு ஒருத்தருங்க. எது கேக்குறீங்க? இடத்த பார்த்தோம், இடம் பிடிச்சிருக்கு. ராம்லால் சேட்டுக்கிட்டையும் பேசினேன். 6 மாசமா பில்டிங் பூட்டியே கிடக்கு. இடத்துக்கு ரேட்டு அதிகமா சொன்னா பரவாயில்ல, விலை கம்மியா சொல்றாங்க. அதுக்கு உண்டான காரணம் தெரியல. உங்களுக்கு எந்த ஊருங்க? நமக்கு தர்மபுரிங்க. அதான் விவரம் தெரியல. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். என்னங்க பெருசா பீடிகை போடுறீங்க? அதாவதுங்க 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பங்களாவில் ஒரு துர்மரணம் நடந்து போச்சுங்க. ஆமாங்க, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பங்களாவில் ஒரு ஆவி நடமாடுறதா பேச்சு இருக்குங்க. போதும் போதும், இதுக்கு மேல நீங்க ஒன்றும் பேச வேணாம். ரவி, எப்ப இந்த இடத்த பத்தி நம்ம காதுக்கு வந்துச்சோ நமக்கு இந்த இடம் வேணாம். அந்த சேட்டு சும்மா கொடுத்தா கூட வேணாம்ப்பா. ஏங்க டீ கேட்டீங்க, வேணாமாங்க? டீ எல்லாம் வேணாண்ணே, நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, இல்லைன்னா சார் ஒரு முடிக்கு வந்திருப்பாரு. ஒரு டீலிங்க கெடுக்கிறது என் நோக்கம் இல்லைங்க, தெரிஞ்சது சொன்னேன். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. அந்த விவகாரமே வேணாங்க. நல்ல வேலைக்கு நாங்க மாட்ட தெரிஞ்சோம். ரவி, நம்ம போலாம்ப்பா. அண்ணே வரண்ணே. சரிங்கண்ணா. மது, அந்த இடம் தூரத்தில் தெரியுதுல, அது ஃபுல்லா டீப் ஃபாரஸ்ட். அங்க பாரு. டிரைவர் இருக்காரு. நீ வச்சுக்கோ. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்க வீட்டுல ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. கார்ல அப்படி இப்படி இல்லைன்னா அப்படி ரிலீஸா? ஒரு வாரம் என்ன ஜெயிலையா வச்சிருந்தாங்க? போலீஸ் புத்தி அப்படித்தான் பேசுவீங்க. உங்க வீடம் கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான் வச்சுக்கேன். ஆமா, சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு ஒரு 3 நாள் பொண்ணு வீட்டிலே இருக்கணும், அது சம்பிரதாயம்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். 3 நாளுக்கு அப்புறம் கொடைக்கானல் அனுப்புவாங்க பார்த்தா திருச்சி, திருப்பூர், பொள்ளாச்சின்னு உங்க சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் டூர் அனுப்புறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் கூப்பிடுறப்போ போய் தானே ஆகணும், அதானே மரியாதை. ஏன் திருச்சிக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கும் தானே போயிட்டு வந்தோம். மது, என் அண்ணன் வீடுன்றது வேற, உன் ரிலேஷன் வீடுன்றது வேற இல்லையா? என் ப்ராப்ளம் உனக்கு எங்க புரிய போகுது? சரி, இப்ப என்ன ப்ராப்ளம்? இதை பாரு மது, உன் ரிலேஷன்ஸ்லாம் அவங்களாம் உனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். நீ அங்கே ஜாலியாக இருந்தால் உனக்கு அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும். நான் அங்கே புதுசு இல்லையா, என்னால் அங்கே ஃப்ரீயாக இருக்க முடியல. ஏதோ அந்த கூட்டத்தில் ஒப்புக்கு சப்பனியாக உட்காந்து அவங்க அடித்த மொக்க ஜோக்குகளும் தேவையில்லாமல் சிரிச்சிட்டு இருந்தேன் உனக்காக. உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனப்போ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப எதுக்கு முடிஞ்சதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு? ஏன் டென்ஷன் உனக்கு எங்கே புரிய போகுது? ஆக்சுவலாக கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 நாளாவது கொடைக்கானல் உன் கூட ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே பண்ண முடியல, எல்லா லீவும் போச்சு. அதான். நிஜமா சொல்லுங்க, எல்லா லீவும் முடிஞ்சிருச்சா? போய் தானே? ஹே, இதில் போய் சொல்ல என்னமா இருக்கு? ஆக்சுவலாக மேரேஜுக்கு மொத்தம் 15 நாள் லீவ் எடுத்திருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வாரமும், கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வாரம். 1 வாரம் உங்கள் ஊர்லேயே சரியா போச்சு. அப்புறம் எங்க? அவ்வளவுதானே? 24 மணி நேரமுமா டியூட்டிக்கு போறீங்க? நடுவுல 1 hour 2 hour பெர்மிஷன் போட முடியாதா? கண்டிப்பாக போடலாம். அப்புறம் என்னங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. இப்ப நல்ல மூட எதுக்கு கெடுத்துட்டு இருக்கீங்க ஆகாஷ்? ச்சீ, பேர் சொன்னது தப்பு. பேர் சொல்லி கூப்பிடுறது என்ன தப்பு? இல்லைங்க, மேரேஜுக்கு முன்னாடி 2-3 தடவை உங்க பேரு சொல்லி கூப்பிட்டேன். இனிமே அப்படி கூப்பிட்டா எங்க அம்மா என்ன உதப்பாங்க. ஹே, ஏன் எல்லா விஷயத்துல உங்க அம்மா இழுத்துட்டு இருக்க? இதை பாரு மது, ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் பொண்டாட்டி. உனக்கு எப்படி என்ன கூப்பிடணும்னு ஆசைப்படியோ நீ என்ன அப்படி கூப்பிடலாம். அதுவும் இல்லாமல் நீ என்ன ஆகாஷம் கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேர் சொல்லி கூப்பிடுறதுனால மரியாதை ஒன்றும் குறைஞ்சிடாது. ஓகேவா? சரிங்க, இனிமே நான் உங்களை அப்படியே கூப்பிடுறேங்க. இப்போதானே பேர் சொல்லி கூப்பிட சொன்னேன். சரி ஆகாஷ், ஓகே ஆகாஷ், நான் இனிமே அப்படியே கூப்பிடுறேன் ஆகாஷ். போதுமா ஆகாஷ்? கிண்டலு எப்படா சொல்லணும்னு காத்திருந்த போல இருக்கு. விட்ட வாடா போடணும்னு சொல்லுவியா? பாத்தீங்களா, நீங்க தானே கூப்பிட சொன்னீங்க. சும்மா சொன்ன. சரி, நீங்களே காரை டிரைவ் பண்ணிருக்கலாம்ல. டிரைவ் பண்ணிருக்கலாம். ஆனால் நான் டிரைவ் பண்ணியிருந்தா நான் டிரைவர் சீட்லேயும் நீ பக்கத்து சீட்லேயும் தனித்தனியாக உட்காந்துருப்போம். இப்படி ஒன்றா கிட்ட கிட்ட உட்காந்துருக்க மாட்டோம் இல்லையா? அதான். நீங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க. என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு டேட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல என்ன பார்லர்ல எல்லாம் இந்த சைட்ல இருந்து வாங்கிக்கிறீங்க, அந்த சைட்ல இருந்து ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. கண்டுக்கிறதே இல்ல. பணம் கொடுக்க வக்கல்னா எதுக்குடா மரம் எடுத்த? உங்களை கூப்பிட்டு நாங்க கேட்கணும். இந்த 1 வாரம் போறதுக்கு பாண்டியனே. ஏய், திரும்ப திரும்ப இதே பேசினா பல்ல உடச்சு போடுவேன். ஒக்கா உனக்கு ஏதோ காது ஊத்துனியாமல?
அது வந்து அது பத்திரிக்கை கூட அடிக்கலண்ணே, வீட்டில் சிம்பிளாக பண்ண விசேஷம்ண்ணே. டேய் பத்திரிக்கை கூட அடிக்காத விசேஷத்துக்கு எதுக்குடா 10 ஆடு வெட்டினீங்க? இந்த பாண்டிக்கு எதுவும் தெரியாது நினைக்கிறீங்களா? வெட்டினீங்களா வெட்டலையா ஆடு? 10 இல்லைண்ணே, சும்மா ஒரு 4 ஆடு தான். டேய் என்ன ஏன்டா கூப்பிடல நீ? லட்சமா மரம் எடுத்துட்டு போயிட்டு நீ 1000த்துல வர சரின்னு சொன்னல, அந்த விசுவாசத்துக்கு கூப்பிடலையோ? கூப்பிட வந்தேண்ணே, நீங்கள் ஊரில் இல்லை. ஏன் ஃபோன் பண்ண மாட்டீங்களோ? அது ஒரு மரியாதையாக இருக்காதுல்லண்ணே. அப்போ இன்னொரு தடவை வர்றது? நான் ஒத்தாள் எப்படிண்ணே? அப்ப நாங்க ரெண்டு பேரா திட்டுறோமா? ஏய் நீ என்ன கூப்பிட வேணாம்னு நினைச்சா கூப்பிடல, விடியா மொய் பணம் வந்திருக்கும்ல, யோகியமானால் கொண்டு வந்து வர வச்சிருக்கணும்லப்பா. வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருந்துச்சுண்ணே, அதான். டென்ஷன் பண்ணா நீ விட்டா தலை தனியா பறந்துட்டு போய் போட போ முதல்ல. பாண்டியன், ஏய் மணி சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு பேச வேண்டியிருக்கு. உனக்கு நேரம் நல்லா இருக்கு, போ. வணக்கம் சார். என்னையா காலையிலேயே பஞ்சாயத்தா? என்ன சார் கடங்கார பயலுக டிம்பி கொடுத்துட்டே இருக்காங்க. உங்ககிட்டே ஒருத்தன் டெபிக்கி கொடுக்குறானா? மரத்தை வெட்டுற மாதிரி 2 வெட்டி பற்ற மாட்டா? இப்படி நீங்களே சொன்னா ஊர்ல என்னையே ரவுடி பையன் சொல்ல மாட்டாங்க. ஏப்பா உண்மைதானப்பா சொன்னேன். சார் அந்த மூர்த்தி பைய கேஸ் இன்னைக்கு விசாரணை சார். தெரியுயா, உன் ஆள்கிட்ட விசாரிச்சப்போ நீங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சார். என்ன? 15 நாள் லீவ் போட்டிருந்தான் எங்க இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு தான் டியூட்டியில ஜாயின் பண்றான். நானும் அவனும் ஒரே ஒரு தடவை தான் போன்ல பேசியிருக்கோம். இத பத்தி எப்படி அவங்ககிட்ட பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன். அப்ப மூர்த்தி அப்படியே விட்டுற சொல்லிங்களா சார்? கொலையா சார் பண்ணிட்டேன், அட்டம் டு மர்டர் கேஸ் சார். அவன் என் சித்தப்பா பையன் சார், எனக்கு தம்பி, என் தளபதி மாதிரி. இதுல நீங்க சாதகமா பண்ணனாக்க நம்ம பலனை பழக்கத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்பெல்லாம் விட்டுற முடியாது சார். ஏய் நிறுத்துப்பா, நீ பாட்டு அடிக்கிட்டே போனா எப்படி? அவன் நம்ம லிமிட்ல பண்ணிருந்தா கேஸே புக் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு கீரல் கூட விடாம உங்ககிட்ட அனுப்பி வச்சிருப்பேன். அவன் எதுக்கு இந்த ஏரியால ரப்சர் பண்ணா? ஏன் சார் ரப்சர் பண்றப்ப அது எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டா சார் ரப்சர் பண்ணுவாங்க. அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? ஆகாஷா? அந்த ஆள்கிட்ட பேசுறீங்களா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பேச போறேன் பாண்டி, அவ என்ன டைப்னு தெரியல. பால் வேணாங்கிற பாப்பாவும் பணம் வேணாங்கிற போலீஸ்காரனும் இருக்க முடியுமா சார்? சும்மா இப்படிலாம் பேசக்கூடாது. எங்க டிபார்ட்மெண்ட்ல 10 பைசா கூட வாங்காத நேர்மையான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி ஒரு 50,000 ரெடி பண்ணி வச்சுக்கோ. புதுசா கல்யாணம் ஆனவன், ஏகப்பட்ட செலவு இருக்கும், வாங்குவான்னு நினைக்கிறேன். சரி நான் வரேன். சார் 50,000 இல்லை 1 லட்சம் கூட வாங்கிக்கோங்க, கரெக்டாக முடிச்சு கொடுங்க. அந்த ஆகாஷுக்கு நீங்கள் கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்களா அது உங்கள் சாமர்த்தியம். எனக்கு நல்லபடியாக ஃபேவராக முடிச்சு கொடுங்க. பார்க்கலாம். சார் நல்ல நியூஸாக சொல்லுங்கள், உங்கள் ஃபோனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார், உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. மது, இதான் நீ வாழ போகிற வீடு. இவர் பேர் மணி அண்ணன், இங்கே தான் லாண்டரி கடை வச்சிருக்காரு. வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கு கடைக்கு போகணும், ஏதாவது ஜாமான் வாங்கணும் அப்படின்னா பூச்சப்படம் எங்கிட்ட கேளுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். பேசிட்டு நான் போய் லக்கேஜ். இருங்க, நீ உள்ளே போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். உள்ளே போங்கம்மா. அண்ணே டிக்கெட் தரேங்க. வலது காலை எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள ஒன்று வச்சிரு சார். தேங்க்ஸ். வலது காலை வச்சுவாமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். இப்போ தான் பொருட்களை ஒன்றா சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? முதல்ல சாமி மாடத்துல விளக்கேத்தி பால் காய்ச்ச சொல்லி அம்மா சொன்னாங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுங்க. வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா இருங்க, இந்த காசு எடுத்துக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை சரி, வேற எதாவது வேணுங்களா? இல்லை வேற எதுவும் சக்கரை எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் கிச்சன்ல இருக்கு. ஓகே, இது மட்டும் போதும். வாங்கிட்டு வந்துடுறேன். மது, இதான் என்னோட ரூம், வா காட்டுறேன். உனக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் இருக்கு. இதான் என் ரூம். எப்படி இருக்கு? என்ன வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? மது ஒரு கிஸ் ப்ளீஸ். இல்ல. ப்ளீஸ் முதல்ல பூஜை ரூம் காட்டுங்க ப்ளீஸ். வாங்க. எங்க இருக்கு? ரொம்ப தான் பிக்கப் பண்ற. இதான் ஹால். ஓகே. இது மாடிக்கு போற வழி. ஆஹா. இது டைனிங் ஹால். இது இன்னொரு பெட்ரூம். இது இது சமையல் அறை. உனக்கு சமைக்க தெரியுமோ தெரியாதோ இங்க தான் நீ சமைச்சாகணும். இது பூஜை ரூம்.
நீ என்னென்ன பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ எல்லாமே இங்க பண்ணிக்கலாம். என்னங்க இது இவ்ளோ சுத்தம் இல்லாம வச்சிருக்கீங்க? ஏய், இது பேச்சுலர் வீடு, அப்படிதான் இருக்கும். முதல்ல நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் இத க்ளீன் பண்றேன். சரி. மதுமிதா, இங்க வா. உன்னதான் இங்க வா, இங்க வான்னு சொல்றேன்ல.